ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக். இன்றைக்கி நாங்கள் வந்து குக் வித் கோமாளி டீம், சவுதி அரேபியா டீமோடு சேர்ந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக. ஓகே, பாருங்கள். ஓகே, பாய். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி, தக்காளிலாம் கட் பண்ணி, கொத்தமல்லாம் கட் பண்ணி வைக்கிறாங்க. சரி, எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இவர் தான் பிரசாந்த், மதுரை குட்டி, சசி, வேலூர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க தெரில. இன்றைக்கி அங்கே ஒருத்தருக்கார் பாய், இவர் தான் மெயின் இந்த டிஷ்க்கு. எல்லாம் அறிவுலாம் பயங்கரமாக சொல்லுவார் பாய். இவரும் மதுரைக்காரர் தான். ஆமாம், முகமது நசீம் பாய் ஃபுல் நேம். அவர் தான் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். அவரும் ராஜேஷ்னு ஒருத்தருப்பார். பார்ப்போம். சிக்கன் ஒரு பக்கம் வேலை, எல்லா வேலையும் நடக்குது. ஒரு பக்கம் ஒரு ஆள் எல்லா வேலையும் பிச்சு ஒரு மாதவன், தஞ்சாவூர், ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்குது. சரி, பார்ப்போம். இன்றைக்கி எப்படி வரப்போ தெரியல. பார்ப்போம். எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெங்காயம் இவர் ஸ்லோ மோஷனில் கட் பண்ணுறது தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் ஸ்லோ மோஷனில் வெங்காயத்தை கட் பண்ணி நான் போட்டுட்டுருக்குறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். இல்லை லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போயிருங்க. இன்னும் பாய்க்கு வந்து ஸ்லோ மோஷன் தான் ரொம்ப பிடிக்குமா. சரி, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அவர் வெங்காயம் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டார். எடுத்து அப்படியே வந்து ஒரு பக்கம் சிக்கனை வெட்டிட்டு இருக்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஃப்ரை வேறு இருக்குது. பிரியாணி சிக்கனுக்கு சிக்கன் 65 இருக்குது. ஸோ 2 விதமாக சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ முட்டை ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி சூட வைக்கிறாங்க. கொஞ்சம் எடிட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ குழம்பிக்காதீங்க, என்னடா இது முன்னாவது பின்னாவது. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஸோ எண்ணெய் கொதிக்க வச்சு வெங்காயத்தை கொட்டுறாங்க. எல்லாம் நல்லா போகுது. அதுவும் நல்லா போட்டு அது நல்லா கிண்டி விட்டு, கறி ஒரு பக்கம் தோலை உரிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்கின்னோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே ராணா இருக்கார், அவரும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனால் தோலை உரிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் மசாலா தடவி, சிக்கன் லெக் பீஸாக வச்சு மசாலா தடவி ரெடி பண்ணியாச்சு. இது சிக்கன் 65 தான் நினைக்கிறேன். இது கறி தனியாக இருக்குது. அது பக்கம் வெங்காயத்துக்கு தேவையான பட்டை, லவங்க எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா வெங்காயத்தை இது பண்ணுறாங்க, பாயில் பண்ணுறாங்க. எப்படி வரப்போ தெரியல. பட்டை லவங்க ஸ்மெல்லு லைட்டாக வருது. நல்லா கொதிக்க விட்டாங்க. வெங்காயத்தை நல்லா கலர் மாறும் கொதிக்கிட்டோம் சொல்லிட்டு அந்த பட்டை லவங்க எல்லாம் நல்லா கொதிக்குது. அதை ஸ்லோ மோஷன் எடுத்து தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நல்லா கொதிக்குது. அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கே கொஞ்சம் நாக்கூற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, அப்படியே வருது. அதுக்கப்புறம் சரி நல்லா குடிச்சா தக்காளி தூக்கி போடும்னு சொல்லிட்டு தக்காளியை தூக்கி போடுறாங்க. எல்லாம் ஸ்லோ மோஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். பார்த்து லைக் போடாமல் போயிடாதீங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டை பிரச்சனை இதை பார்த்து யாரும் வெறுத்துறாதீங்க. வாழ்க்கையை பிரியாணியை வெறுத்துறாதீங்க. நல்லா தான் வந்துருக்கும் பிரியாணி. ஸோ தக்காளியை போட்டு ஃபாஸ்ட்டாக நடக்குது. தக்காளி நல்லா கொதிக்கணுமே, நல்லா இதாகணும், மசியணும் சொல்லிட்டு அதுவும் நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. ஸோ ஸ்லோ மோஷனில் போகிறனால உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஆனால் கற்றுக்கோங்க. இதை பார்த்தா சிம்பிளாக நீங்களாம் செய்யலாம் வீட்டில். நியூ கமர்ஸ்லாம் கற்றுக்கணும். கிண்டி விட்றாங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு வந்து வெந்துச்சுன்னா சிக்கனை தூக்கி போட வேண்டியதான் உள்ள அப்படின்னு நினச்சி சிக்கனை போடுறாங்க. இது ஒரு சிக்கன், இதுதான் கறிக்கு ஒதுக்குன சிக்கன் போல் நல்லா மசாலா தடவி சிக்கனை போடுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பீஸு சிக்கனு, சட்டி பத்தாமல் ஒன்றும் பண்ணுறானுங்க போயிட்டு ஏற்றுட்டான். இதில் எப்படி ரைஸை கொட்ட போகிறாங்க தெரில. ரைஸ் 2 வேகமாக தான் பண்ணும் போல், சின்ன சட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி போடன்ட்டான்னு தெரில, அதை கொத்தமல்லியை போடுறாங்க. கொத்தமல்லி புதினா அதுவும் போட்டுறாங்க. எப்படியோ சுவையான பிரியாணி ஸ்மெல்லு வருது, அப்படியே மூக்கில் அப்படியே ஸ்மெல்லு ஏறுது. அப்படியே நல்லா தான் இருக்குது. அப்படியே ஸ்மெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும்போதுலாம் தோணும், உங்களுக்கும் தோணும். ஆனால் உங்களுக்கு ஸ்மெல்லு வராது உங்களுக்கு. ஸோ நல்லா கொதிக்க வச்சு பச்சை மிளகா கொஞ்சம் எடிட்டில் முன்ன பொண்ணு ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு வந்துருக்கணும், முன்ன பொண்ணு ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஒன்றா அரிசியை கொட்டுறோம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பாதி ஏற்றுட்டோம் நாங்கள். அரிசி பாதி ஏற்றுட்டு சிக்கன்லாம் வெளியே ஏற்றுட்டோம் கொஞ்சம். ஏன்னா சட்டி பத்தலை எங்களுக்கு. அப்புறம் திருப்பி சிக்கனை போட்டு திருப்பி அதை இது பண்ணிடுவோம் சொல்லிட்டு போட்டு ஸ்பெஷலாக ஒரு மதுரை பிரியாணி, காரைக்குடி பிரியாணி மீது ஸ்பெஷலாக ஒரு பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆகுது சல்லுன்னு. ஆமாம், ஒன்லி லெக் பீஸாக வாங்கி குமிச்சாச்சு. லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் முட்டை வேகுது. ஸோ இன்றைக்கி ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 முட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றோம், ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். பேட்டப்பா